காலை நேரத்தில் நகரம் முழுவதும் அமைதியாக கிடக்கிறது. சாலைகள் வெறிச்சோடி காற்றின் ஓசை மட்டுமே கேட்கிறது. அந்த அமைதியின் நடுவில் தனியாக நடந்து செல்லும் ஒருவனின் மனதில் ஏதோ குழப்பம் இருந்தாலும் காரணம் தெரியாது. ஆனால் அவன் வாழ்க்கை அந்த நிமிஷத்தில் முழுவதும் மாறப்போகிறது. நடக்கிறபோது மின்தூண் ஒளி திடீரென மின்கிறது. பக்கத்தில் இருந்த கடிகாரம் நிற்கிறது. தூரத்தில் ஒரு நிழல் கண்ணுக்குத் தெரியாமல் நகரும். இது எல்லாம் அவனுக்கு ஏதோ சரியில்லை என்ற பயத்தை தருகிறது. அப்போது அவன் காலடியில் ஒரு பிரகாசமான பொருள் கிடப்பதை கவனிக்கிறான். அது மின்னி அவன் கண்களை இழுக்கிறது. பயமும் ஆர்வமும் கலந்த மனநிலையில் அவன் மெதுவாக அதைத் தொட்டவுடன் சுற்றுப்புறம் முழுவதும் அதிர்ந்து போகிறது. சில வினாடிகளில் உலகமே வளைந்து மாற ஆரம்பிக்கிறது. கட்டிடங்கள் திரும்புகின்றன. பறவைகள் நடுவே நின்று போல் உறைகின்றன. வானம் வண்ணம் மாறுகிறது. ஒவ்வொரு சத்தமும் கனமான அதிர்வோசையாக மாறுகிறது. அவன் தடுமாறிக்கொண்டு என்ன நடக்கிறது என்று புரியாமல் பயத்தில் நிற்கும் நேரத்திலேயே பின்னால் இருந்து ஒரு கொடூர நிழல் உருவம் தோன்றுகிறது. அவன் திரும்பிப் பார்க்கும் முன் அந்த உருவம் அவனை நோக்கி விரைவாக வருகிறது. அவன் பயத்தில் தெருக்கள் வழியாக முழு சக்தியுடன் ஓடுகிறான். தூசி பறக்கிறது. சுவர்கள் நெருங்குகின்றன. மூச்சு திடுக்கிடும் வகையில் அதிகரிக்கிறது. ஆனால் அவன் எவ்வளவு ஓட்டினாலும் அந்த நிழல் அவனை விடுபடவில்லை. அவன் ஓடோடி ஒரு பழைய கட்டடத்துக்குள் நுழைந்து கையில் இருந்த அந்த பிரகாசமான பொருளை இறுக்கப் பிடித்துக்கொண்டு, இதுதான் என்ன காப்பாத்தணும், இல்லேனா முடிஞ்சிடும் என நினைக்கிறான். அவன் சண்டைக்கு தயாராக நிற்கும் நேரத்தில் அந்த நிழல் மெதுவாக உள்ளே நுழைகிறது. ஒளி இரண்டாக உடைந்த மாதிரி சூழல் மாறுகிறது. அவன் அந்த ஒளி பொருளை உயர்த்தி அதற்கெதிராக நிற்கும். ஆனால் சண்டை ஆரம்பிக்கும் என்று தோன்றும் அந்த ஒரு நொடியிலேயே அனைத்தும் திடீரென நின்று போகிறது. காலமும் கூட அசையாமல் நின்றது போல. கேமரா அவன் கண்களுக்கு நெருங்க அவன் கையில் இருந்த பொருள் ஒளியாக சிதறி வானில் கலக்கிறது. அந்த கொடூர நிழல் உருவம் மெதுவாக மனிதராய் மாறி அவன் அருகே வந்து அமைதியாக சொல்லுகிறது, இது கதை குட்டி துவக்கம்தான் என்று. அதன் பிறகு ஒளி மங்க உலகம் கருமையாக மாறி மறைந்து விடுகிறது.